காயின் மனைவி யார்? காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்துச்சு? நான் விளையாட்டாக சொல்வேன், அவனுக்கு வந்துருச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இப்போ அவன் மனைவியை தேடி நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுறோம். கவனிங்க, காயினுக்கு மனைவி எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. காயின் ஆபேல் கொலை பண்ணும்போது என்ன வயசு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், கொஞ்சம் நிதானித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். காயின் ஆபேலை கொலை பண்ணும்போது என்ன வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வாலிப வயசு, ஒரு 25 வயசோ, ஒரு 30 வயசோ, இல்லை ஒரு 15-20 வயசோ. இந்த இடைப்பட்ட காலத்தில் வேற பிள்ளைகள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கவே இல்லையா? அதான் கேள்வி. அவங்களுக்கு பிரமாணமே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லையே, ஆபேல் கொலை பண்ண பிறகு, அதாவது ஆபேலை கொலை பண்ண பிறகு அந்த இடத்துல என்ன வசனம் சொல்லுதுன்னா, காயின் கொலை பண்ண ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று அவருக்கு சேத் என்று பெயரிட்டால் தானே இருக்கு. அப்போ 2 பேர் தானே இருந்திருப்பாங்க. அது அர்த்தம் அப்படி இல்லை. ஆபேல் சாகிற வரைக்கும் ஏவாளுக்கு பிறந்த பெசங்கள்ல ஒன்று கூட மரிக்கல, எல்லாம் உயிரோட தான் இருக்கு. ஏவாள் பெத்ததுல எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா இப்போ ஆபேல் முதலாக மரணத்தை சந்திக்கிறார். அவர் மரணத்தை சந்தித்தவுடன் இப்போ ஏவாள் சொல்றாங்க, நான் பெத்ததுல எல்லாமே ஒன்று போச்சு, இப்போ அதுக்கு பதிலாக இன்னொன்று ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இப்போ நான் பிறந்ததுல எல்லாமே உயிரோடு இருக்கு, எண்ணிக்கைப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கு. அதான் அந்த அம்மா சொல்றாங்க. மற்றபடி அவங்களுக்கு நிறைய குமாரத்திகளும் பிறந்தாங்க. நீங்க போய் வாசித்து பாருங்க, 5ஆம் அதிகாரம் நீங்க 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் போது இருக்கு. அதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, சேத்து பிறக்கும் போது அவனுக்கு ஆதாமுக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 வயசு. அப்போ அந்த 130 வயசு வரைக்கும் வேற பிள்ளையே பிறக்கலையா? இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, ஆபேல் எப்போ கொலை செய்யப்பட்டார்? ஆபேல் எப்போ கொலை செய்யப்பட்டார்? 25 வயசுல கொலை செய்யப்பட்டார்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. அப்போ அடுத்த சேத்து எப்போ பிறக்கிறாரு? 130 பிறக்கிறாரா? அப்படின்னா இடையில எந்த குழந்தையும் பிறக்கலையா? அப்போ 130வது வயசுல தான் சேத்து பிறக்கிறாருன்னா, இப்போ 25 வயசுல செத்து போன இந்த ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் சேத்தை கொடுத்தாரா? அப்படின்னா 130 வயசுல சேத்து பிறக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி தான் ஆபேல் மரிச்சிருக்கணும். அதனால தான் ஆபேலுக்கு பதிலாக சேத்தை கொடுத்தாருன்னு சொல்றது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு உதாரணம். எப்போ எந்த வயசுல காயின் பிறந்திருப்பாரு, எந்த வயசுல ஆபேல் பிறந்திருப்பாரு? ஆதாமுக்கு 130 வயசாகும்போது சேத்து பிறந்தாருன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஆபேல் செத்துருக்கணும். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், ஆபேலுக்கும் காயினுக்கும் என்ன வயசு இருந்திருக்கும்? மினிமம் ஒரு 30 வயசு, ஒரு 40 வயசு. அதையும் தாண்டி நம்ம வருவோம். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல வேற பெண்களே பிறக்கலையா ஆதாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரத்திகள் பிறந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ காயின் திருமணம் செய்தது தன்னுடைய தங்கச்சியை ஒருத்தர் தான் திருமணம் பண்ணியிருக்கணும். இந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற முறை எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, லேவியராகமத்தில் தான் ஆண்டவர் சொல்றார், உறவின் முறை எங்கெங்கெல்லாம் திருமணம் யார் யாரை பண்ணணும் யார் யாரை பண்ணக்கூடாதுங்கிற முறை எங்க வருது? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்போது தான் அது சொல்லப்படுது. நீங்க அதுக்கு முன்னாடியே கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு வகையில சாராள் சகோதரி தான், தங்கச்சி தான். ரெபேக்காளை பத்தி என்ன சொல்றாங்க? எனக்கு ஒரு வகையில் அவ தங்கச்சி தான். இன்னைக்கும் சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்றவங்க இருக்கிறாங்க, சில முறைகள்ல இருக்கு, தங்கச்சியை கல்யாணம் பண்ற முறை இருக்கு. இதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறி நம்ம காலத்துல கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம அதெல்லாம் செய்யறதுல மாமா பொண்ணை கல்யாணம் பண்றோம், ஆனா நாம சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்றது இல்லை. அதாவது ஒரு வீட்டில் பிறந்ததுலயே நம்ம ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறோம். மாமா பிள்ளையை கல்யாணம் பண்ணலாம், சித்தப்பா பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். இந்த ப்ரொசீஜர்லாம் இப்போ வந்தது தான், நீங்க ஆதியில இல்லை. அப்பனா ஆதாமுக்கு பிறந்த ஒரு மகளை, இப்போ 25 வயசு காயினுக்குன்னா ஆதாமுக்கு ஒரு குமாரத்தி பிறந்திருக்காங்க, ஒரு 15 வயசு இருக்குன்னா காயின் அதை கல்யாணம் பண்ணியிருப்பார். கல்யாணம் மீன்ஸ் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் அறிந்தான் தான் இருக்கு, திருமணம் செய்தான் இல்லை. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவ்வளவுதான். ஆதாம் ஏவாளை அறிந்தான், திருமணம் பண்ணாங்க. அந்த ப்ரொசீஜரே அப்ப கிடையாது. அவங்க விருப்பப்பட்டவங்க சேர்ந்து அன்னைக்கு வாழ்ந்து கொண்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த திருமண பந்தம் எல்லாம் ப்ரொசீஜராக பைபிள்ல மாற்றப்படுகிறது. அப்படின்னா தன்னுடைய சொந்த தங்கச்சியை தான் காயின் கல்யாணம் பண்ணியிருக்கணும், வேற எங்க இருந்தும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல வேற கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அங்க இருந்தாங்க. இப்ப காயின் சொல்றாருல, என்னை கண்டுபிடிக்கிற யாவரும் கொன்று போடுவானேன். அப்ப 130 வயசுல சேர்த்து பிறக்கிறான். ஒருவேளை ஆபேல் 129 வயசுல ஆதாமுக்கு 129 வயசு இருக்கும்போது செத்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த வருஷம் சேர்த்து பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 129 வருஷமும் ஆதாமுக்கு எத்தனை பிள்ளை பிறந்திருக்கும்? வெறும் காயின் மட்டும் ஆபேல் மட்டும் தானா?
அப்ப அந்த பிள்ளைகளுக்குலாம் என்ன வயசு இருக்கும்? 20 வயசு, 15 வயசு, 35 வயசு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா காயினை விட குறைவா இருந்திருப்பாங்க. இப்ப இந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இப்ப இவர் என்ன நினைச்சிருக்கலாம்? இவங்க யாராவது ஆபேல் மேல் உள்ள பாசத்தில் என்ன கொன்னுடுவாங்களோ, என்னை கண்டுபிடிக்கிற யாவரும் கொன்று போடுவானே, நான் தான் கொன்னேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கொன்னுடுவாங்களே. இப்ப இன்னும் கொஞ்சம் கவனிங்களேன், காயினுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. ஆபேலுக்கு பதிலாக வேற ஒரு தம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஆபேல் தான் செத்து போனது, அதுக்கு பதிலாக சேர்த்து பிறந்தாரு. அதுக்கு தவிர வேற நிறைய தம்பிகள் இருந்திருக்கிறாங்க, குமாரரும் குமாரத்திகளும். அந்த தம்பிகள்ல யாராவது வேற தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க மூலியமாவும் சந்ததி வளர்ந்துருக்கும். அதுவும் ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும், 20 வருஷம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், இந்த உறவு முறைகள்லாம் எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் உள்ளுக்குள்ள வருது. ஸோ காயினுக்கு அங்கிருந்து தான் மனைவி வந்திருக்கணும், வேற எங்கிருந்தும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பதில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் வேதத்தை ஆராய்ங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவார்.